ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்தை படைத்து இந்த உலகத்தை எப்படி அல்லாஹ் படைக்க வேண்டும் என்று நாடினானோ அதே பிரகாரம் அழகாக அலங்கரித்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்தை படைத்திருக்கிறான். இந்த உலகத்தை படைத்து இந்த உலகத்திலே இந்த உலகம் இயங்குவதற்காக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மனித சமுதாயத்தினர்களையும் அவர்களுக்கு தேவையான அத்துணை படைப்புகளையும் ஒரு மனிதன் உலகத்திலே வாழ்வதாக இருந்தால் எவையெல்லாம் தேவைப்படுகிறதோ அவைகளையெல்லாம் கொடுத்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்தை அமைத்திருக்கிறான். இப்படி அவனால் அமைக்கப்பட்ட இந்த உலகத்திலே படைக்கப்பட்டவர்கள் அல்லாஹ்வை ரசூலை ஏற்றுக்கொண்டவர்களாக இருக்க வேண்டும் என்று நாடி அல்லாஹ் ரப்புல் ஆலமீனால் படைக்கப்பட்ட எல்லா சமுதாயத்தினர்களுக்கும் அவனை பற்றி சொல்லுவதற்கும் அவனுடைய மகத்துவத்தை பற்றி பேசுவதற்கும் வணங்குவதற்கு தகுதியானவன் அவனை தவிர வேறு எவரும் இல்லை என்ற அந்த ஏகத்துவத்தை போதிப்பதற்காகவும் நபிமார்களை காலத்துக்கு காலம் அனுப்பி கொண்டிருந்தான். அதே அடிப்படையிலே கண்மணிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களை இந்த உலகத்திற்கு அனுப்பி அவர்களுடைய உம்மத்தினர்களாக எங்களை ஆக்கி வைத்திருக்கிறான். இப்படியான ஒரு கண்ணியத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்திலே வாழ்ந்து மறைந்த எந்த உம்மத்தினர்களுக்கும் அல்லாஹ் நபிகள் நாயகத்தினுடைய உம்மத்தினர்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய கண்ணியத்தை போன்று எந்த சமுதாயத்தினர்களையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கண்ணியப்படுத்தவில்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களுடைய உம்மத்தினர்களாகிய எம்மை செம்மைப்படுத்த வேண்டும். உலகத்திலே வாழுகிற நேரத்தில் உலகத்திலே வாழுகின்ற காலங்களில் நபிகள் நாயகத்தை ஏற்றுக்கொண்டவர்களாக இருக்கக்கூடிய எம்மை நேர்வழிப்படுத்துவதற்காக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் பல விஷயங்களை நமக்கு போதித்தார்கள், பல விடயங்களை நமக்கு காட்டித் தந்தார்கள். அது தனிப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கையாக இருந்தாலும் கூட்டாக இருக்கக்கூடிய மனிதனுடைய வாழ்க்கையாக இருந்தாலும் பிறந்தது முதல் இறக்கும் வரையிலே எப்படியெல்லாம் வாழ வேண்டும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களும் அல்லாஹ்வும் நமக்கு வலியுறுத்தி கூறியிருக்கிறார்கள். இதனுடைய அடிப்படையிலே நமது வாழ்க்கை சீராக வேண்டும். எவைகளை எல்லாம் நமக்கு போதித்திருக்கிறாரோ நபிகள் நாயகத்தின் மூலமாக எவைகளை நமக்கு காட்டித்தரப்பட்டிருக்கிறதோ இவைகள் வாழ்க்கையிலே சீராக நடைபெற வேண்டும். எவைகளை விட்டும் நம்மளை தூரமாக்கி எந்தெந்த விடயங்களை நபிகள் நாயகமும் அல்லாஹுவும் எங்களை தூரமாக்கும்படி தூரமாகி வாழும்படி எவைகளை கொண்டெல்லாம் நம்மை எச்சரித்தார்களோ அவைகளை எல்லாம் விட்டு நாங்கள் தூரமாகி எச்சரிக்கப்பட்டவைகளை எச்சரிக்கையாக எடுத்து நடந்தால் வாழ்க்கையிலே வெற்றி பெறுவது கடினம் கிடையாது. எப்பொழுது நமது வாழ்க்கைக்கு கூறப்பட்ட கட்டளைகளை நமக்கு கடமையாக்கி தந்த கட்டளைகளை நம்மீது சொல்லித்தரப்பட்ட கடமைகளை உதாசீனம் செய்கிறோமோ அவைகளை எப்பொழுது நாம் சரிவர செய்யாமல் உதாசீனப்படுத்த ஆரம்பிக்கிறோமோ நமது வாழ்க்கை ஆட்டம் காண ஆரம்பித்துவிடும். அநியாயங்கள் உலகத்திலே தலைவிரித்து ஆட ஆரம்பித்துவிடும். அட்டூழியங்கள், பொய், கொலை, கொள்ளை, அனாச்சாரங்கள், தடுக்கப்பட்டவைகளை எல்லாம் செய்வதற்கு நாம் ஆரம்பித்து விடுவோம். இவைகளை எல்லாம் தலைவிரித்து ஆட ஆரம்பித்து விடும். இவைகள் ஆரம்பித்து விட்டால்
அதிகரிக்குகிற பொழுது, அல்லாஹ்வுடைய கட்டளைகள் உதாசீனப்படுத்தப்படுகிற பொழுது அல்லாஹ்வுடைய சோதனைகளை அந்த சமுதாயத்தினர்களுக்கு கொடுக்க அவன் ஆரம்பித்து விடுகிறான். அல்லாஹ் ஒவ்வொரு மனிதர்களையும், அவனையும் ரசூலையும் ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு மனிதர்களையும் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நாம் கேள்விப்பட்டுக் கொண்டிருக்கிறோம் பெரும் பெரும் அனர்த்தங்கள், ஈடு செய்ய முடியாத உயிரிழப்புகள், ஒரே நேரத்தில் தாயும் தந்தையும் இழந்த சம்பவங்கள், யாராலும் அந்த இழப்புகளை ஈடு செய்ய முடியாத அளவுக்கு அல்லாஹ் சில விஷயங்களை ஏற்படுத்துகிறார். எவைகளினால் ஏற்படுகிறது? கண்ணியமானவர்களே, நம்முடைய பேச்சுக்கு சொல்லுவோம், ஒரு மாடு வேலி உடைத்தால் அனைத்து மாடும் சேர்ந்து மாட்டிக்கொள்கிறது என்று சொல்லுவோம். நமக்குள், நமது சமுதாயத்திற்குள் நடக்கக்கூடிய சில தவறுகளின் மூலமாக அல்லாஹ்வுடைய கோபங்கள் வெளிப்பட ஆரம்பிக்கிறது. அவனுடைய கோபத்தை விட்டும் எங்களை நாங்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுடைய கோபம், அல்லாஹ்வுடைய பிடி சாதாரணமான ஒன்று அல்ல. அல்லாஹ்வுடைய பிடி மிகவும் பயங்கரமானது. அல்லாஹ்வுடைய கட்டளைகள் நமக்கு சொல்லித் தரப்பட்டிருக்கிறது. உதாசீனம் நடக்குகிற பொழுது வேலை ஆரம்பித்துவிடும். மிக கவனமாக இருக்க வேண்டும். நாங்கள் நமக்குள் பாவங்கள் அதிகரிக்கிற பொழுது உள்ளங்கள் மாசடைய ஆரம்பிக்கிறது, உள்ளம் பழுதாகி போய்விடும். நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்ள கடமைப்பட்டவர்களாக நாம் இருக்கிறோம். எவைகளையெல்லாம் நமது வாழ்க்கையிலே தூரமாக்க சொன்னார்களோ அவைகளை நாம் தூரமாக்கித்தான் ஆக வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆன்ல சொல்கிறான், லஹரல் ஃபஸாது ஃபில் பர்ரி வல் பஹர் பிமா கஸபத் ஐதின் நாஸ். கண்ணியமானவர்களே, கடலிலையும் தரையிலையும் ஃபஸாதுகள் வெளிப்படுகிறது. இது யாரால தெரியுமா? தமக்கு தாமே தன்னுடைய கையினால் செய்து கொண்ட பாவங்களினால் எல்லாம் வெளிப்பட ஆரம்பித்துவிடும். இந்த கட்டத்தில் இலங்கை நாட்டை மிகப்பெரிய ஆபத்து எச்சரித்துக் கொண்டிருக்கிறது. இலங்கை நாட்டிலே பல பக்கங்களில் பலவிதமான ஆபத்துக்கள் நடந்து கொண்டிருக்கிறது. சில ஊர்களில் வெள்ளப்பெருக்கு, சில ஊர்களில் மண் சரிவுகள், சில வீதிகளில் போக முடியாது, போக்குவரத்து தடை. தென்மாகாண பக்கத்தில் குறைவு என்பதற்காக நாம் நினைத்த முறையில் நமக்கு இருக்க முடியாது. என்ன செய்ய வேண்டும்? இந்த சந்தர்ப்பத்தில் நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்வதோடு கஷ்டப்படுகின்ற சமுதாயத்தினர்களுக்கும் சேர்த்து நாம் துஆ பிரார்த்தனைகளை செய்ய கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மறைந்திருக்கக்கூடிய ஒரு சகோதரனுக்கு அவனுடைய வாழ்க்கைக்காக, அவனுடைய வாழ்க்கை சிறக்க வேண்டும் என்பதற்காக, அவருடைய கஷ்டங்களை நீக்க வேண்டும் என்பதற்காக, அவருடைய வாழ்க்கையின் அபிவிருத்திக்காக துஆ செய்கிற பொழுது எங்களுடைய தேவைகள் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தானாகவே நிறைவேற்றி விடுகிறார். நட்பண்புகள் கொண்டவர்களாக, அகலாக்கு நிறைந்தவர்களாக, அல்லாஹுவை வணங்கியவர்களாக நம் வாழ கடமைப்பட்டிருக்கிறோம். இப்படியான மிக பெரும் அனர்த்தங்கள் வராமல் எங்களை நாங்கள் காத்துக் கொள்ள வேண்டும். அதிகமான இஸ்திக்ஃபார்களை செய்ய ஆரம்பிக்க வேண்டும். வாழ்க்கை
நாம் வாழுவதற்காக தந்திருக்கிறான் என்பதற்காக நினைத்த முறையிலே வாழ முடியாது. அல்லாஹ் ஒரு வழியை காட்டியிருக்கிறான். நமக்கு தெரியும் நான் என்னால் இன்று என்ன பாவம் நடந்தது, நேற்று என்ன பாவம் நடந்தது, அல்லாஹ்வுக்கு விருப்பமான முறையிலே நேற்றைய தினத்தை நான் கழித்தேனா என்பதை அவரவர்கள் மார்வட்டி கேட்டால் அவரவர்களுக்கு புரியும். தொழுகைக்கு நாம் வந்தோமா? எங்களுடைய வாய் வார்த்தைகள் சிறந்ததாக அமைந்ததா? மக்களோடு உறவாடுகிறோம், மனைவி மக்களோடு உறவாடுகிறோம், பெற்றவர்களோடு உறவாடுகிறோம், மற்ற மதத்தினர்களுடன் உறவாடுகிறோம். எங்களது குணங்கள் எப்படி வெளிப்படுகிறது? நமது வார்த்தைகள் எப்படி வெளிப்படுகிறது? சிந்திக்க வேண்டும். இன்னொரு மனிதனுக்கு என்னால் அநியாயம் ஏற்படுகிறதா? இன்னொரு மனிதனுடைய உள்ளம் வேதனைப்படுகின்ற விதத்தில் நான் நடந்து கொள்கிறேனா? இப்படி நாம் சிந்திக்க வேண்டும். என் மீது கடமையாக இருக்கிறது. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, பாதிப்புகளுக்கு உள்ளான மக்களுக்காக நாங்கள் நமக்கு ஏற்பட்ட பாதிப்பை போன்று நினைத்து அவர்களுக்கு நாங்கள் துஆ செய்ய வேண்டும். அவர்களை எல்லாம் பாதுகாக்க வேண்டும். அவர்களுக்குள் ஏற்பட்ட வலிகள், அவர்களுக்குள் ஏற்பட்ட இழப்புகள், அந்த வேதனை அவர்களுக்கு புரியும், நமக்கு புரியாது. அந்த இடத்தில் நாம் இருந்து யோசித்தால் நமக்கு புரியும். கண்ணியத்துக்கும் பெருமதிப்புக்கும் உரியவர்களே, இப்படித்தான் உலகத்திலே வாழுகிற பொழுது வாழ வேண்டும். மற்ற மக்களினுடைய வேதனைகளை புரிந்து அவர்களுக்கும் நான் துஆ செய்ய வேண்டும். நமது வாழ்க்கையில இருந்து பாவங்களை தூரமாக்கி நடக்குகின்ற பாவத்திற்கு தௌபா இஸ்திக்ஃபார்களை அடிக்கடி செய்து கொண்டிருக்க வேண்டும். அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமானது இஸ்திக்ஃபார்கள், தௌபாக்கள் செய்வதை எல்லாம் விரும்புகிறான். நம்மீது இந்த இப்படிப்பட்ட விஷயங்கள் வெளியாக வேண்டும், வெளிப்பட வேண்டும். தடுக்கப்பட்டவைகள் நமக்குள் ஊடுருவக்கூடாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் சில விஷயங்களை சொன்னார்கள், 4 விஷயங்கள் சொன்னார்கள். அதிலே ஒன்று, நமது சிந்தனையை, நமது புத்தியை, நமது சொத்துக்களை, நமது வாழ்க்கையை கெடுக்கக்கூடிய விஷயங்களை வாழ்க்கையிலே நாம் அதை செய்துவிடக் கூடாது என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லித் தந்திருக்கிறார்கள். நமது புத்தியை பேரழிக்க செய்யக்கூடிய சில விஷயங்கள் நமக்குள் விரித்தாடிக் கொண்டிருக்கிறது. நமது சமுதாயம் மிகவும் அடிமைப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு விஷயம். அல்லாஹ்வினாலும் ரசூலினாலும் தடை செய்யப்பட்ட விஷயங்கள், தேவையற்ற பாவினைகள், போதை வஸ்துக்கள், இவைகள் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே ஆரம்பிக்குகிற பொழுது அவன் அவைகளை வாழ்க்கையிலே வளமையாக்கிக் கொண்டு இருக்குகிற பொழுது அல்லாஹ்வினுடைய சோதனைகள், அல்லாஹ்வினுடைய தண்டனைகள் எங்களை வந்து சேரும் என்பதில் சந்தேகம் கிடையாது. கண்ணியமானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் எச்சரித்த ஒரு விஷயம், நமது புத்திகள் பாதிக்கக்கூடிய விஷயத்தை நாம் செய்யக்கூடாது. இந்த அல் முஹத்தராத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் சொன்னார்கள், பொதுவாக வாழ்க்கையிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மதுபானத்தை ஹராமாக்கப்பட்டிருக்கிறது, அதனை விற்குகின்றவனும் பாவி, அதற்கு விற்பதற்காக உதவி செய்கிறவன், அதனை பாவிக்குகின்றவன், அதற்கு எந்தெந்த வகையிலே எல்லாம் அவன் உதவியொத்தாசையாக இருக்கிறானோ அவனும் எச்சரிக்கப்படக்கூடியவன் என்று அந்த மதுபானத்தை எச்சரித்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய காலத்திலே இருந்தது மதுபானம். தற்பொழுது உலகம் விரிவடைந்து மக்களின் சிந்தனைகளும் விரிவடைந்து தேவையற்ற பாவினைகளும் உலகத்திலே அதிகரித்துக் கொண்டு வருகின்ற காலம். இப்படியான பாவினைகள், இப்படியான பாவ காரியங்கள்
வருகிற பொழுது, ஒருவர் இருவர் செய்கிற பொழுது முழு ஊரிலையும் இருக்கக்கூடிய சமுதாயம் அல்லாஹ்வுடைய கோபத்துக்கு ஆளாகுவார்கள், அல்லாஹ்வுடைய கோபத்திற்கு உட்பட்டு விடுவார்கள். நல்ல மக்களும் சேர்ந்து அதிலே என்ன அதிலே சேர்ந்து அகப்பட்டுக் கொள்வார்கள். அல்லாஹ்வுடைய தண்டனை ஒருவனுக்கு வராது, அதனை செய்கின்றவர்களையும் சேர்த்து செய்யாதவர்களையும் சேர்த்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தண்டனையை கொடுப்பான். கண்ணியத்துக்குரியவர்களே, எங்களுடைய வாழ்க்கையை சீரானதாக சிறப்பானதாக நாம் ஆக்கிக் கொள்ள வேண்டும். நமது வாழ்க்கையிலே நாம் திருந்த வேண்டும், அதை நாம் நினைக்க வேண்டும். எப்பொழுது நான் மாற வேண்டும் என்று நான் நினைக்கிறேனோ, எப்பொழுது என்னை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று நான் நினைக்கிறேனோ, அப்பொழுதுதான் அல்லாஹ் எங்களை மாற்றுவான். நாம் நம்மை மாற்றிக்கொள்ளாத வரையில் அல்லாஹ் நம்மை மாற்றப் போவது கிடையாது. கெட்ட பாவினை இருக்கிறதா? விபரீதம் மிகவும் கொடுமையானது. அதனுடைய விபரீதங்களை தெரிந்திருப்போம். இவைகள் வாழ்க்கையை சீரழித்து சின்னா பின்னமாக்கி எங்களால் எங்களுக்கும் பிரச்சினை, எங்களை சூழ இருக்குகின்றவர்களுக்கும் பிரச்சினை, அனைவர்களுக்கும் பிரச்சினையாக நாம் மாறக்கூடாது. இவைகளை இப்படியான விஷயங்களை ஊரிலே அதிகமாக இருக்கிறது என்று அவைகளை கட்டுப்படுத்துவது அல்ல, அவைகளை அடியோடு இல்லாமல் செய்வதுதான். அவைகளை அடியோடு இல்லாமல் செய்வதுதான் நோக்கமாக இருக்க வேண்டுமே ஒழிய ஊரிலே அதிகமாக இருக்கிறது. நான் இந்த ஊரை குறை சொல்ல வரவில்லை, எல்லா இடங்களிலேயும் தலைவிரித்தாடக்கூடிய மிகவும் கொடுமையான ஒரு விஷயம்தான். கண்ணியமானவர்களே, குடும்பங்கள் சீரழிந்து போகிறார்கள், மனைவி மக்கள் கேள்விக்குறியாக இருக்கிறார்கள், குழந்தைகளுடைய வாழ்க்கை வாழ்வாதாரம் கேள்விக்குறியிலே இருக்கிறது. இப்படியான அவமானப்பட்ட கேவலமான போதை வஸ்துக்களினால் அடிமைப்பட்ட ஒரு சமுதாயம் உருவாகி கொண்டிருக்கிறது. இவைகளை நாம் என்ன செய்ய வேண்டும்? தேடி தேடி தடுக்க வேண்டும், தேடி தேடி தடுக்க வேண்டும். ஒவ்வொருவர் மீதும் பொறுப்பு கடமை, ஒவ்வொருவர்கள் மீது பொறுப்பும் கடமையுமாக இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லுவார்கள், நீங்கள் ஒவ்வொருவர்களும் பொறுப்புதாரிகள், அல்லாஹ் உங்களுடைய பொறுப்பை பற்றி கயாமத்துடைய நாளையிலே விசாரிக்க போகிறான் என்ற ஹதீஸை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லி தந்திருக்கிறார்கள். ஒரு ஆண் தன் குடும்பத்தார்களுக்கு பொறுப்புதாரியாக இருப்பான். கயாமத்துடைய நாளையிலே அந்த ஆண்மகன் அல்லாஹ்வினால் விசாரிக்கப்படுவான். ஊரினுடைய தலைவர்கள், பள்ளியிலே இருக்கக்கூடிய நிர்வாகத்தினர்கள் எல்லோரும் பொறுப்புதாரிகள், இமாம்கள் பொறுப்புதாரிகள். அல்லாஹ் கேட்க போகிறான், பதில் தயார் நிலையிலே இருக்க வேண்டும். இவைகளை கெட்ட விடயங்கள், பாவ காரியங்கள் நடக்கிறதாக இருந்தால் அவைகளை நாங்கள் தடுக்க முயற்சித்துக் கொள்ள வேண்டும். எங்களுடைய ஈமான் எல்லாம் மிக பலகீனம் அடைந்து மிகவும் குன்றி போனதாக இருக்கிறது, அதாவது மிகவும் தாழ்ந்து போன ஈமானாக இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள், கண்ணியத்துக்குரியவர்களே, எவரொருவர் யார் ஒரு மனிதன் ஒரு தவறை, ஒரு பாவ காரியத்தை காணுகிற பொழுது அவைகளை நமது கையினால் தடுப்பதற்கு முயற்சித்துக் கொள்ள வேண்டும். கையினால் தடுக்க முடியுமா? அவைகளை கையினால் தடுக்க வேண்டும். கையினால் போய் தடுத்து நிறுத்த முடியாது. கண்ணியத்துக்குரியவர்களே, கையினால் தடுக்குகின்ற விடயத்திற்கு இமாம்கள் சரக எழுதுகிறார்கள், அழகாக எழுதியிருப்பார்கள். பின்னால சொல்கிறேன், எங்களுக்கு அவைகளை கையினால் தடுக்க முடியாதா? நாவினால் தடுக்க வேண்டும். நாவினால் தடுக்க முடியாதா? உள்ளத்தினால் வெறுத்து ஒதுக்கிவிட்டு அந்த இடத்திலே இருந்து நகர்ந்து விட வேண்டும். அதுதான் ஈமானிலே மிகவும் பலகீனமான ஈமான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள். இதற்கு சரகுகளை, அழகாக விளக்கங்களை இமாம்கள் எழுதி காட்டுவார்கள். அல்லாஹ்வினால் தடுக்கப்பட்டவைகள் ஒரு பாவகாரியம் என்று வருகிற பொழுது சொல்லுகிறார்கள், அல்லாஹ்வினாலும்
ரசூலினாலும் தடுக்கப்பட்ட அனைத்தும் தடுக்கப்பட்டவைகளை எவர்கள் செய்கிறார்களோ அவைகள் முன்கரான பாவமான விஷயமாக இருந்து கொண்டிருக்கிறது என்பதை சொன்னார்கள். கையினால் தடுக்க வேண்டும். எப்படி ஒரு பாவம் நடக்குகிறது? ஒரு மனிதன் போதை வஸ்துக்களுக்கு அடிமையாக இருக்கிறான். ஊருலகத்தை கெடுக்குகின்ற விஷயத்திலே ஒரு மனிதன் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறான். ஊரிலே பல பாவங்களை செய்து கொண்டிருக்கிறான். தொழுகைகள் எல்லாவற்றையும் தூக்கி எறிந்து விட்டு அவன் வாழுகிறான். பாவமான செயல்கள் அது மட்டும்தான் அவனிடத்திலே இருக்கிறது. இவனை எப்படியாவது தடுத்து நிறுத்த வேண்டும். அல்லாஹ்வுக்கு விருப்பமான வழியிலே அவனை கொண்டு வர வேண்டும். முடிந்த அளவுக்கு போய் அவனிடத்தில் இருந்து பேசி கையினால் தடுப்பதற்கு முயற்சிக்க வேண்டும். சொல்லுவார்கள் எப்படி என்றால், அதனை அந்த பாவத்தை கையினால் தடுப்பதற்கான ஒரு சக்தி இருக்கிறது, ஒரு பவர் இருக்கிறது. ஊரிலே இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு பாவத்தை தடுப்பதற்கு சக்தி இருக்கிறது. கையினால் தடுக்க முடியுமாக இருந்தால் அதனை தடுப்பதற்கு முயற்சிப்பது வாஜிப் என்று சொல்கிறார்கள். முயற்சிக்க வேண்டும். அப்படி முயற்சித்து அவைகளை கையினால் தடுப்பதற்கு நாங்கள் முன்வர வேண்டும். இதனை எழுதுகிறார்கள். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்ன விஷயம். இரண்டாவதாக, கையினால் முடியலையா, நாவினால் தடுக்க வேண்டும். நாவினால் தடுக்க வேண்டும் என்பதற்காக அவனை மானபங்கப்படுத்தக் கூடாது. ஒரு மனிதன் மதுவருந்துகிறான் என்று வைத்துக் கொள்வோமே, அல்லது பெண்கள் தொடர்புடையவனாக இருக்கிறான், அல்லது போதை வஸ்துக்களை பாவிக்கின்றவனாக இருக்கிறான். இவனை எப்படி அணுக வேண்டும் என்று இஸ்லாம் சொல்கிறது. அணுக வேண்டிய முறை இருக்கிறது. அவனை பல மக்களுக்கு நடுவிலே வைத்து அவனை மானபங்கப்படுத்தும்படி மார்க்கம் சொல்லல்ல. எப்படி சொல்லுகிறது? நாவினால் அவனை அணுகி அழகான முறையிலே, அமைதியான முறையிலே, அகலாக்கான முறையிலே அவனுக்கு உபதேசிக்க வேண்டும். உபதேசித்து அவனை நல்வழிப்படுத்த முயற்சிக்க வேண்டும். இவை அனைத்தையும் விட்டுவிட்டு ஊர் முழுக்க இவன் டோக்காரன், கொடுக்காரன், இவன் அப்படிப்பட்டவன், இவன் இப்படிப்பட்டவன் என்று ஊரிலே பேசிக்கொண்டு திரிவதற்கு எவர்களுக்கும் அனுமதி கிடையாது. அவன் தலைவனாக இருக்கட்டும், ஊரிலே பெருமகனாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், ஒரு மனிதனை மானபங்குப்படுத்தக் கூடாது. ஒரு மனிதன் பாவத்திலே இருந்தான் என்றால் அதனை அணுகுகின்ற விதத்திலே அணுகி அவர்களை என்ன செய்ய வேண்டும்? தடுத்து நிறுத்த முயற்சிக்க வேண்டும். பெற்றோர்கள் இருப்பார்கள் இல்லையா? இந்த பெற்றோர்களுடைய ஒரு பொறுப்பும் இருக்கிறது. தன் குழந்தைகள் எப்படி இருக்கிறார்கள், எந்த வழியில் நடக்கிறார்கள், என்ன பாவினைகளிலே இருக்கிறார்கள், எப்படிப்பட்ட பாவினைகள் தனக்குள் இருக்கிறது, கையிலே உலகத்தை சுமந்து கொண்டிருக்கிறான், அதிலே எப்படிப்பட்ட ஆட்டம் எல்லாம் இவன் காண்பிக்கிறான். கண்ணியமானவர்களே, எங்களுக்குள் இப்படிப்பட்ட மிக பெரும் பெரும் அநியாயங்கள் தான் எங்களை இந்த அளவுக்கு சோதிக்க வைக்குகிறது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நமக்கு அல்லாஹ் எங்களை எத்தனையோ விதத்திலே சோதித்திருப்பான். அல்லாஹ்வினுடைய இந்த சோதனைகளுக்கு நாம் அகப்பட்டு விடக்கூடாது, தப்பி வர முடியாது. கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுடைய சோதனைகள் மிகவும் கடினமானதாக இருக்கும். எங்களுக்குள் இருக்குகின்ற எல்லா செயல்களையும் விட்டுவிட வேண்டும். ஒவ்வொரு பெற்றோர்களும் அவர்களுடைய தத்தமது குழந்தைகளை பராமரிப்பது கடமை. கண்ணியமானவர்களே, பெற்றெடுத்து விட்டோம், வளர்த்து விட்டோம், உனக்கு நினைத்தபடி வாழ்ந்து வா மகனை என்று விடுவது பெற்றோர்களின் பொறுப்பு அல்ல. கண்ணியமானவர்களே, அவர்களை அணுவணுவாக பார்க்க வேண்டிய காலகட்டத்திலே இருக்குகிறோம். வாலிப சமுதாயம் சின்ன பின்னமாகிக் கொண்டிருக்கிறது. முழு ஊரையும் கட்டி காக்க வேண்டிய சமுதாயம், வாலிப சமுதாயம் சீரழிந்து கொண்டிருக்கிறது.
சின்ன பின்னமாகிக் கொண்டிருக்கிறது, புத்திகள் எல்லாம் மங்கிக் கொண்டிருக்கிறது. நாம் நம்மீது கடமை இருக்கிறது, தேடி தடுக்க வேண்டும். ஒவ்வொரு பெற்றோர்களும் அவர்களுடைய குழந்தைகளை கவனித்துக் கொள்ளுங்கள். ஒவ்வொரு பெற்றோர்களும் அவரவர்களுடைய குழந்தைகளை விசாரித்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ் எங்களுடைய கஷ்டங்களை நீக்குவான், வாழ்க்கையை சுபீட்சகரமானதாக அல்லாஹ் ஆக்கி வைப்பான் என்பதில் சந்தேகம் கிடையாது. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்னும் ஒரு சில விஷயங்களை மட்டும் சொல்லி முடித்துக் கொள்கிறேன். கண்ணியமானவர்களே, போதைகளை, இந்த பாவினைகளை பாவிக்கின்றவர்கள் வாழ்க்கையிலே எப்படிப்பட்ட கஷ்டங்களை, எப்படிப்பட்ட தரவுகளை, எப்படிப்பட்ட நோய் நும்பலங்களை அவர்கள் மாற்றிக்கொள்கிறார்கள் தெரியுமா? இவைகளை சொல்லுவதாக இருந்தால் போதை வஸ்துக்களினால் ஏற்படக்கூடிய ஆபத்துக்கள் என்ற தலைப்பில் மட்டும் மணித்தியால கணக்கு பேசிக்கொண்டே இருக்கலாம். கண்ணியமானவர்களே, அறிஞர்கள் எழுதுவார்கள், முதலாவதாக எழுதுகிறார்கள், ஒரு மனிதன் ஷைத்தானுக்கு அடிமைப்பட்டு அவனுடைய இயற்கை தன்மை மாறி அவனுடைய புத்தி மங்க ஆரம்பிக்குகிறது. அற்ப இன்பத்துக்காக ஒரு மணித்தியாலம் 5 நிமிடம் 10 நிமிடத்தினுடைய அந்த இன்பத்திற்காக அதற்கு அடிமைப்பட்டு அவன் என்ன செய்கிறான்? வாழ்க்கையை அதற்காகவே கொடுத்து விடுகிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்ன ஒரு விஷயம் தானே, எங்களுடைய புத்திகளை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். எங்களுடைய சிந்தனைகள் சீரழியாமல் சிந்தனையை சரியாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னார்கள். இவைகளின் மூலமாக எங்களுடைய சிந்தனா சக்திகள் கொஞ்சம் கொஞ்சமாக குன்றி போகிறது. அந்த பாவினையிலே இருந்து முற்று முழுதாக தடுத்து நிறுத்திக் கொண்டால் அவன் ஒன்று பைத்தியமாக மாறக்கூடிய கட்டத்திலே இருக்கிறோம். கண்களினால் பார்க்கிறோம். கண்ணியமானவர்களே, கண்ணியமான பெற்றோர்களே, உங்களுடைய பிள்ளைகளை மிக்க கவனமாக பார்த்துக் கொள்ளுங்கள், மிகவும் கவனமாக பார்த்துக் கொள்ளுங்கள். அவர்களை அழகான முறையிலே வழிநடத்துங்கள், நல்லதை சொல்லிக் கொடுத்து வழிநடத்துங்கள். இபாதத்தினுடைய ஆசையை கொடுங்கள், பாவத்தினுடைய விபரீதத்தை காட்டிக் கொடுங்கள், தொழுகையை விடுகின்றனுடைய ஆபத்தை காட்டிக் கொடுங்கள், தொழுகையை இபாதத்தை அந்தந்த நேரத்திலே செய்யக்கூடிய ஆசை ஆர்வத்தை அவர்களுக்கு கொடுங்கள். கண்ணியமானவர்களே, இந்த போதையின் மூலமாக புத்திகள், எங்களுடைய சிந்தனைகள் அளிக்கப்படுகிறது. இரண்டாவதாக சொன்னார்கள், கெட்ட விதமான முறையிலே சம்பாதிக்க ஆரம்பிப்போம். ஒரு மனிதன் போதைக்கு அடிமைப்பட்டு விட்டால் அவன் திருட ஆரம்பிப்பான், வஞ்சகம் செய்ய ஆரம்பிப்பான், அநியாயம் செய்ய ஆரம்பிப்பான். கண்ணியமானவர்களே, அந்த பாவனையின் மூலமாக அது அவனுக்கு மட்டும் சொந்தமானது. குடும்பத்திற்கு சம்பந்தப்படுத்தப்பட்டால் அவர்களும் அநியாயக்காரர்களை போய் சேர்ந்து விடுவார்கள். அல்லாஹ்வுடைய சோதனையும் அல்லாஹ்வுடைய வேதனையும் அல்லாஹ்வுடைய அந்த என்று சொல்லக்கூடிய அல்லாஹ்வுடைய மிக கடுமையான அந்த பிடியிலே அவன் பிடிக்க ஆரம்பித்து விடுவான். எங்களுக்குள், எங்களுடைய சமுதாயத்திற்குள், தனிப்பட்ட வாழ்க்கையாக இருந்தாலும் கூட்டு வாழ்க்கையாக இருந்தாலும் இப்படிப்பட்ட கெட்ட கெட்ட பழக்கங்கள் இருக்குகிற பொழுது எங்களுடைய நாம் சம்பாதிக்கின்ற சம்பாத்தியத்தில் நேர்மை இல்லாமல் சம்பாதிக்க ஆரம்பித்து விடுவோம். எங்களுடைய யோசனைகள் எல்லாம் மாறி போய்விடும். நல்ல சிந்தனைகள், நல்ல மஷூராக்களை அவரிடத்திலே கேட்க முடியாது. எவன் போதை பாவிக்கின்றவனாக இருக்கிறானோ அவன் போதைகளுக்கு பல பல பெயர்களை வைத்திருக்கிறார்கள். அவைகளை, அந்த பெயர்களை இந்த கண்ணியமான மேடையில் இருந்து கொண்டு சொல்வதற்கு பிடிக்கவில்லை. என்னவெல்லாம் இருக்கிறதோ, என்ன பெயர்களை எல்லாம் வைத்துக் கொண்டு அவைகளை பயன்படுத்துகிறார்களோ, நாம் இப்படிப்பட்டவர்களிடத்தில் எந்த ஒரு மசூராக்களையும் முன்வைக்க முடியாது. ஏன்? அவனுக்கு சரியான சிந்தனை கிடையாது, அவனுக்கு சரியான சிந்தனை கிடையாது. கண்ணியத்துக்குரியவர்களே, எங்களுடைய சிந்தனைகள் எல்லாம் மங்கி போய் விடுகிறது. நல்ல விடயங்கள் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மூடி மறைத்து விடுகிறான், மூடி மறைத்து விடுகிறான். கண்ணியமான பெருமக்களே, நாங்கள் எங்களை பாதுகாத்து, எங்கள் குடும்பங்களை பாதுகாத்து, எங்களுக்குள் இருக்கக்கூடிய ஒவ்வொருவர்களையும் பாதுகாத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னதன் பிரகாரம் வாழ வேண்டும்
இறுதியாக சொல்லி முடிக்குகிறேன். அடுத்தது சொல்லுகிறார்கள் இமாம்கள் எழுதுகிறார்கள் எப்படி என்றால், வாழ்க்கையிலே நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு மிகப்பெரிய நோய்களை சந்திப்பார்கள், மிகப்பெரிய நோய்களை சந்திப்பார்கள். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, நாம் இப்படிப்பட்ட காரியங்களிலே எங்களுக்குள் இருந்தால் அவைகளை ஒழித்து கட்டுவதற்கு நமது ஊர் மக்கள் ஒன்று சேர்கிறார்களா? அவர்களுக்கு கை கொடுத்து உதவ வேண்டும். அதை விட்டுவிட்டு இவர்கள் இதனை தடுக்க முயற்சிக்கிறார்கள். தடுக்க முயற்சிக்கின்றவர்கள் தகுதியானவர்களா என்ற கேள்வி எதற்கு? தடுக்க வருகிறார்கள், முழு ஊரும் சேர்ந்து தடுக்க வேண்டும். நெஞ்சை நிமிர்த்தி சொல்ல வேண்டும், எனது வீட்டில் போதனை பாவனையாளர் கிடையாது, எனது வீதியிலே கிடையாது, எனது ஊரில் கிடையாது, எனது ஊரை சுத்தமாக்கி விட்டேன் என்று தைரியமாக சொல்ல நாம் முன்வர வேண்டும். அதற்கான வழிகள் எங்கெல்லாம் செய்யப்படுகிறதோ அங்கெல்லாம் நாம் கலந்து கொள்ள வேண்டும். கண்ணியத்துக்குரியவர்களே, இப்படியான அநியாயங்கள் பாவகாரியங்கள் தலைவிரித்தாடுகிற பொழுதோ அல்லாஹ்வுடைய கோப பார்வை வராமலாக இருக்கும், தண்டனைகள் வராமலாக இருக்கும். அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும், அவனுடைய பிடியில இருந்து எங்களை பாதுகாக்க வேண்டும், எங்களுடைய சொத்துக்களை பாதுகாக்க வேண்டும், எங்களுடைய பெற்றோர்கள் குழந்தைகளை பாதுகாக்க வேண்டும், முழு சமுதாயத்தினர்களையும் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ் எங்களை நன்மக்களாக வாழ்ந்து மரணிப்பதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் தௌஃபீக் செய்தருள்வானாக. யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னித்து விடுவாயாக. யா அல்லாஹ் எங்களை பெற்று வளர்த்த நமது பெற்றோர்களுடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து விடுவாயாக. உலகத்தில் வாழக்கூடிய முழு முஸ்லீம் சமுதாயத்தினர்களுடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து விடுவாயாக. யா அல்லாஹ் எங்களை விட்டு யார் யாரெல்லாம் மன்னரையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ, மரணித்து மன்னரையிலே இருக்கிறார்களோ, அவர்களுடைய மன்னரைகளை எல்லாம் சொர்க்கத்து பூஞ்சொல்லைகளாக ஆக்கிடியா அல்லாஹ். அவர்களுடைய கபர்களை நரகத்தின் படுகொலையை விட்டும் பாதுகாத்திரியா அல்லாஹ். எங்களுடைய பெற்றோர்களில் யார் யாரெல்லாம் மரணித்து மன்னரையிலே இருக்கிறார்களோ அவர்களுடைய அந்த மன்னரை இரப்பே சொர்க்கத்து பூஞ்சொல்லையாக ஆக்கிடியா அல்லாஹ். உனது அன்புக்கும் அருளுக்கும் உட்பட்டவர்களாக அவர்களை ஆக்கிவிடியா அல்லாஹ். நாலா பக்கங்கள் இலங்கையிலே எந்தெந்த திசைகளில் எல்லாம் எந்தெந்த பக்கங்கள் எல்லாம் மக்களுக்கு அனர்த்தங்கள் ஏற்பட்டு மக்கள் கஷ்டத்திலே இருக்கிறார்களோ யா அல்லாஹ், அவர்களுக்கு அல்லாஹ் உன்னுடைய கருணையை கொண்டு அவர்களுக்கு நிம்மதியை கொடுத்தியா அல்லாஹ். அவர்களை வேதனைகளை விட்டும் அவர்களை பாதுகாத்தியா அல்லாஹ். அவர்களுக்கு துஆக்கள் செய்யக்கூடிய நன்மக்களாக எங்களை ஆக்கிவிடியா அல்லாஹ். அவர்களுக்கு கெடுதிகளை நினைக்கக்கூடிய உள்ளங்களை எங்களுக்கு தந்துவிடாதயா அல்லாஹ். நல்லவர்களுக்கு நல்லவர்களை போட்டு வாழக்கூடிய நன்மக்களாக எங்களை ஆக்கிவிடியா அல்லாஹ். எந்த திசைகள் எல்லாம் மக்கள் அவதிப்பட்டு கொண்டிருக்கிறார்களோ அவர்களுடைய அந்த காலநிலையை நீ மாற்றிக் கொடுத்தியா அல்லாஹ். அனைத்தையும் கொடுக்கக்கூடியவனும் நீதான், எடுக்கக்கூடியவனும் நீதான் யா அல்லாஹ். உனது புறத்திலே இருந்து எதனை நீ கொடுக்க நாடுகிறாயோ அவைகளை நீ கொடுக்கிறாய் அல்லாஹ். அதே போன்று யா அல்லாஹ் உனது தனிப்பெரும் கிருபையினால் யா அல்லாஹ் அனைத்து கஷ்டங்களை பற்றுக் கொண்டிருக்கக்கூடிய மக்களிடத்தில் இருந்து எடுத்திடே யா அல்லாஹ். அவர்களுக்கு சந்தோஷமான வாழ்வை கொடுத்தியா அல்லாஹ். காலநிலையை கொஞ்சம் மாற்றியா அல்லாஹ். காலநிலை பயங்கரமானதாக இருக்கிறது யா அல்லாஹ். இலங்கை தேசத்தையே எச்சரித்துக் கொண்டிருக்கிறது யா அல்லாஹ். உனது கிருபையினால் யா அல்லாஹ் இவைகளை மாற்ற முடியும் யா அல்லாஹ். கொஞ்சம் மாற்றிவிடியா அல்லாஹ். மக்கள் பயத்திலே இருக்கிறார்கள் யா அல்லாஹ். அனைத்தையும் மாற்றியா அல்லாஹ். மாற்றி உனது அருளை தந்திடியா அல்லாஹ். இந்த மேடையில இருந்து கொண்டு எவைகளை எல்லாம் கேட்டோமோ எவைகளை எல்லாம் கேட்க நினைத்து மறந்தோமோ அனைத்தை எல்லாம் கேட்டதாக ஒப்புக்கொள்வாயாக யா அல்லாஹ். ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.